இந்த தேர்தலில் தாவேகா பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. விஜய் அண்ணனும் கூடிய சீக்கிரத்துல சிஎம் ஆக போறாரு. மக்கள் இவங்களுக்கு பெரிய அளவுல ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க இதுக்கு தகுதியானவங்க தானா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விஜய் அண்ணனுக்கு அந்த தகுதி இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு மாநிலத்தை ஆள்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்வாதாரமும் இருக்கு, நம்மளுடைய எதிர்காலமும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த மாநிலத்தோடைய தலைவிதியே இவங்க கையில தான் இருக்கு. விஜய் அண்ணனுக்கு அதுக்கான தகுதி இருக்கு. தகுதி இல்லாம எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம். ஆனா விஜய் அண்ணனுக்கு வாக்களிச்ச எல்லாருமே அவரை பிடிக்கும், அவர் வந்தா நல்லா இருக்கும், நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில அவர் வாக்களிச்சிருக்காங்க. அது எல்லாமே ஓகே தான். பட் அவர் எப்படி அவர் பிளைண்டடா நம்ப முடியும்? ஓகே, அவருக்கே நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அவருக்கு நம்ம நல்லது பண்ணணும், நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணி வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனா அந்த ஒரு எண்ணம் மட்டும் இங்க போதாது. அது மட்டுமே முக்கியமான ஒரு இது கிடையாது ஓட்டு போடுறதுக்கு. நம்ம என்ன பார்க்கணும், அவருக்கு என்ன தகுதின்னு நான் இங்க சொல்ல வர்றது. நம்ம ஏன் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சீமானன் எடுத்துக்கோங்க. சீமானன் வர்சஸ் விஜய் அண்ணன் 2 பேர் இருக்காங்க. இப்ப விஜய் அண்ணன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன ஓகே தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு. சிலிண்டர் தரேன், 2000 ரூபாய் பணம் தரேன், அதெல்லாம் அவரால் பண்ண முடியாது. ஓகே, அது ரெண்டாவது அது வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு நமக்கு அது உதவியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இதேதான் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு ஒற்றுமை ஒரு விஷயம். அதாவது இதுக்கு நெருக்கமான ஒரு எப்படி இதுக்கு நெருக்கமான சில சேவைகள் தான் இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட இப்ப அவங்களுமே 1000 ரூபாய் கொடுத்தாங்க, ஃப்ரீ பஸ் எல்லாம் விட்டாங்க டிஎம்கே ஆட்சியில. அது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் ஆனா இது வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்துச்சுங்கிறது கேள்விக்குறிதான். என்னை கேட்டா பர்சனலா இந்த இலவசங்கிறது என்னைக்குமே மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது ஒரு ஏமாத்துற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா இந்த விஷயத்துல நான் சீமானனுடைய ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன். அவருடைய கொள்கைகள் தான் இந்த விஷயத்துல இருக்கு. இலவசம்ன்றது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது வாழ்வாதாரத்தை எந்த விதத்திலையும் உயர்த்தாது. அதனால இதை விட்டுருங்க, இது இருக்கட்டும் ஒரு சைடு. விஜயனை என்ன சித்தாந்தத்தை என்ன கொள்கையை முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்களுக்கே அது ஒரு கேள்விக்குறிதான். அவங்களுக்கே அது பற்றின ஒரு புரிதல் சரியா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கே அதுக்கான ஒரு தெளிவும் கிடையாது. அவங்க எதையுமே அதை சொல்லல. இங்க சித்தாந்தம் கொள்கை ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இப்ப சீமானன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு தமிழ் தேசியத்தை அவருடைய கொள்கையா வச்சிருக்காங்க. அவங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ் தேசத்தை தமிழர்கள் தான் ஆளணும், தமிழ் மாநிலம் நம்ம தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும், நம்மளுடைய பாரம்பரியம் தான் கடைபிடிக்கப்படணும், பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தமிழ் முன்னிலைப்படுத்தப்படணும், மொழியின் அடிப்படையில் தமிழ் முன்னிலைப்படுத்துவாங்க, அது ஓகே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பாரம்பரிய கலாச்சாரம் முன்னிலைப்படுத்தப்படணும், இந்த மற்ற பிற மொழிகளோட ஆதிக்கம் குறைக்கப்படணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இந்த வேளாண்மை சார்ந்த பெரிய பெரிய ஒரு கனவுகள்லாம் இருக்கு. அது சார்ந்த நிறைய கொள்கைகளோ நிறைய லட்சியங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டமைப்பே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பிளானிங்ஸ் எல்லாம் இருக்கு. இது தமிழ் தேசியம். இது மாதிரி இப்ப விஜய் அண்ணனுக்கு நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தோம்னா திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டுமே முக்கியம் சொல்லியிருக்காரு. 19 2 முக்கியம்னு சொல்லிட்டு கொள்கை தலைவர்கள்லாம் வச்சிருக்காங்க. அது எல்லாமே ஓகே தான். கொள்கை தலைவர்கள் மட்டும் வச்சிருந்தோம்னா போதாது. இது எல்லாருமே யார் வேணா வச்சுக்கலாம். இப்ப ஒரு திமுக சைட்ல அவங்களும் வச்சிருப்பாங்க கொள்கை தலைவர்கள், அவங்கள்ட்ட இருக்காங்க. நாம் தமிழர்கள் வச்சிருக்காங்க, இவங்கள்ட்ட வச்சிருக்காங்க. கொள்கை தலைவர் வச்சிருந்தா அது மாற்றத்துக்கு வழிவகுப்புன்னு எந்தவித ஒரு இது உறுதியும் கிடையாது. அது ஓகே, ஒரு சும்மா ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. காட்டலாம் நாங்க இவங்களுடைய வழியை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பண்ணலாம், அது ஓகே. பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அரசியல்லையா இருக்கட்டும், அது நம்ம மக்களுடைய நம்மளுடைய எதிர்காலத்துக்காக இருக்கட்டும், அது ஒண்ணுதான் கண்டிப்பா சிறப்பான ஒண்ணா இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது விஜய் அண்ணனுக்கு இந்த மாதிரி இதுலயே முதல்ல ஒரு தெளிவு கிடையாது. இருந்தாலும் விஜய் அண்ணன் ஜெயிச்சிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய பெரிய வெற்றி, அதாவது ஒரு மாபெரும் வெற்றி தான் இதை சொல்ல முடியும். இந்த வெற்றியை கொண்டு போய் நம்ம மக்கள் நிப்பாட்டி இருக்காங்க. பட் ஆனா என்னைய கேட்டா பர்சனலா இதுக்கு அவரு தகுதியானவர் கிடையாது. அதுக்கு பதிலா சீமான் அண்ணனுக்கு தான் அதுக்கான 100க்கு 100 தகுதி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒன்னே எதுவுமே ஒரு உதாரணம் சின்னதா சொல்றேன். இப்ப சீமான் அண்ணன் விவசாயத்தை அரசாங்கம் வேலையா மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகே, அதை பத்தி அப்புறம் கூட வருவோம். விவசாயம் ஒண்ணு எடுத்துக்காங்க. இப்ப சோறு, ஏன்னா விவசாயம் பண்ணி சோறு இருந்தா தான் நம்மளால சாப்பிட முடியும், உயிர் வாழ முடியும். இது அடிப்படை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது இல்லாம இருக்கவே முடியாது. இன்னைக்கு விவசாயம் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மாநிலத்துல நம்ம நாட்டுல எல்லாம் விவசாயம் பண்றாங்க. நம்மளை சுத்தி பரவாயில்ல விவசாயம் நடக்குது. இந்த விவசாயம் பண்றவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பா செட்ல இருக்கவங்க, அவங்களுடைய அந்த செட்ல இருக்கவங்க தான் விவசாயம் பண்றாங்க. ஓகேங்களா? நம்ம செட்ல இருக்கிற யாரும் விவசாயம் பண்றது கிடையாது.
அதை ஒரு தொழிலா கூட பார்க்கறது கிடையாது. அதாவது தொழிலுங்கிறத தாண்டி அது வந்து ஒரு முக்கியமான, அது வந்து நம்ம வாழ்வாதாரத்தோட சார்ந்தது, அது தொழிலை தாண்டியது. ஓகேங்களா? விவசாயத்தை வந்து அவங்கதான் பண்றாங்க. இன்னைக்கு ஜெனரேஷன்ல விவசாயம் பண்றதுக்கு ஆள் இருக்கு, நடக்குது. ஆனா நம்மளுடைய ஜெனரேஷன் இப்ப நம்ம வந்து ஒரு 40 வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 35 வயசுக்கு மேல அந்த இது ஒரு ஜென்ரேஷன் அந்த ஒரு டைம் லைன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க விவசாயம் பண்ணவங்களாம் அவங்களுடைய லைஃப் டைம் வந்து முடிஞ்சிடும். அவங்க விவசாயத்தை கை விட்டுருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும். நம்ம பெருசாகும் போது நம்ம யாருமே விவசாயத்தை நோக்கி போக மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி சூழ்நிலை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயத்தை மட்டமான ஒரு இதாதான் பாக்குது. அது வந்து ஒரு தொழிலா கூட குறைஞ்சபட்சம் ஒரு தொழிலா கூட மதிக்கிறது கிடையாது. அண்ணன் சைட்ல இருந்து அவர் சீமான் என்ன சொல்றது, அது தொழில் கிடையாது, தொழிலுக்கு மேல அது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. பெரிய அளவுல அவங்க இதை பார்த்தது கிடையாது, இருந்தாலும் நான் பார்த்து சொல்றேன். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா விவசாயத்தை பண்றதுக்கு யாருமே இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கவங்க தயாரா கிடையாது, தயாரா இல்ல. அது எல்லாருமே இன்னும் சொல்ல போனா ஒரு விவசாயம் பண்றவங்க தான் நம்ம வந்து விவசாயம் பண்றோம் அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகுதே கஷ்டம். ஒரு பையன் விவசாயம் பண்ணா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அந்த ஒரு நிலைமை இருக்கும். அதே மாதிரி விவசாயம்னா ஒரு கீழ்த்தனமா தான் பார்ப்பாங்க. இதுதான் வந்து உண்மை, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி இருந்துச்சுன்னா யாருமே விவசாயம் பண்ணல இந்த ஜென்ரேஷன் அப்படின்னா சோறு எங்க இருந்து வரும் அப்படிங்கறதுதான் வந்து முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப நான் இருக்கேன், என்னோட ஜென்ரேஷன்ல யாருமே பண்ணல, விவசாயம் பண்ணல, எங்கேயுமே வந்து வேளாண்மையும் நடக்கல, ஒரு கால்நடைகள் ஒரு மண்வளம் அது சார்ந்த எந்த அந்த செயற்பாடுமே இல்லை அப்படின்னா எல்லாருமே வந்து டெக்னாலஜி நோக்கி ஒரு ஆபீஸ் வேலையை நோக்கி போறாங்க. ஒரு ஐடி வேலை தான் முக்கியம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியராவோ, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராவோ, சிவில் இன்ஜினியராவோ இருக்காங்க. இன்ஜினியரிங்கை நோக்கி போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல விவசாயம் கைவிடப்பட்டதா இருக்கும், வேளாண்மை கைவிடப்பட்டிருக்கும். அப்படி இருந்தா இதுக்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாயிரும். இது எங்க இருந்து நமக்கு கிடைக்கும்? நம்ம இதை எல்லாத்தையும் வெளிநாடுகள்ல இருந்தா ஏற்றுமதி பண்ற மாதிரி இருக்கும். இது மாதிரியான பெரிய பிரச்சனைகள் வரும். வெளிநாடுகள்ல இருந்து ஏற்றுமதி பண்றதுங்கிறது நடைமுறையில ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். பண்ணலாம், ஃபியூச்சர்ல அதுக்கான பிரச்சனை என்ன வருங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த சிலிண்டருக்கு அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சோத்துக்கு திண்டாட வேண்டியதான். ஒரு 2 நாள் 3 நாள் சோத்துங்க இருக்கும், அதுக்கு மேல இருக்க முடியாது. அடிப்படையே வந்து பாத்தீங்கன்னா உணவு தான். அந்த உணவு வந்து உற்பத்தியில வந்து நம்ம மக்கள் கண்டிப்பா அதை விட்டு வெளியே தான் வந்துட்டு இருக்காங்க. அது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வாழ்வாதாரமே கேள்விக்குறியாதான் ஆகும். இததான் வந்து அண்ணனுடைய அவருடைய சித்தாந்தத்துல, அவருடைய கோட்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு 0.01% கருத்து இது. இது இல்லாம ஏகப்பட்டது இருக்கு. ஒரு நீர் வளத்தை பத்தி பேசுறாங்க, சீமான சைட்ல இருந்து நீர் வளத்தை பத்தி பேசுறாங்க, மண் வளத்தை பத்தி பேசுறாங்க, மலை வளத்தை பத்தி பேசுறாங்க, கண் வளத்தை பத்தி பேசுறாங்க. இது எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. இது பின்னாடி அவங்க சொல்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு பாத்தீங்க. அதெல்லாம் கேட்கும் போதே நமக்கே வந்து கிட்டத்தட்ட கத்துக்கலாம். அதுல இருந்து அவங்க அண்ணன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க நாம் தமிழர் சைட்ல இருந்து அவரு மட்டும் இல்லையா, ஆக்சுவலா அவங்க அந்த கூட்டத்துல இருக்க எல்லாருமே ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நிர்வாகியுமே அவ்வளவு பேசுவாங்க. அது எல்லாமே கேட்க நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கிறத தாண்டி எப்படி சொல்றது, இதுதான் நம்மளோட தேவை அப்படின்னு அவங்க சொல்லும் போது நமக்கு புரியும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நமக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு பாதையில கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரியான நிறைய ஒரு கொள்கைகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இவ்வளவு இது இருக்கு. பட் ஆனா நான் சொன்னது இது எல்லாமே வெறும் ஒரு 0.01% தான் வச்சுக்கேன். இதெல்லாம் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். நான் 2வது பெரிய அளவுல பார்க்க முடியாது, டைம் இருக்காதனால. ஓகேங்களா? இது இப்படி இருக்கு. ஆனா இங்க விஜய் அண்ணன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாலிடிக்ஸ் மாதிரி தான். வராங்க அவங்க, ஒரு அண்ணன் வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துல எப்படின்னா எப்படி சொல்றது உங்களுக்கு, வந்தாங்க, வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று உருவாக்கி அந்த ஸ்கிரிப்ட் படி எல்லாமே பண்ணாங்க. ஓகே, அது எல்லாமே ஓகே தான். மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அண்ணனுக்குள்ளார மைண்ட் செட் இருக்கு, அவருக்குள்ளார அதான் இருக்கணும், அதெல்லாம் வந்து ஓகே, அது தப்பு சொல்லு. பட் மாற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி எந்த வித ஒரு அறிக்கை கிடையாது. ஆக்சுவலா அதை பத்தி ஒரு தெளிவோ வந்து எதையுமே வந்து மக்களுக்கு அவங்க கொண்டு வரல, வைக்கல. இன்னும் சொல்ல போனா அவங்க பார்ட்டியில இருக்கவங்க, அவங்க கட்சியில இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க தான் முக்காவாசி இருக்காங்க. இவங்க யார வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாங்க, யாரு வந்து தேவையில்லாத தீய சக்தி அப்படின்னு சொல்றாங்களோ அந்த கட்சியில இருந்து வந்தவங்க தான் இவங்க பார்ட்டியில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முன்னுரிமையும் அளிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து இந்த கட்சியிலே வந்து கிளைகளாவே இருக்காங்க, நிர்வாகிகளாகவும் இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு கட்டமைப்பை வச்சுட்டு ஒரு நல்லது பண்ணணும்னு இவர் நினைச்சா எப்படி அது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட் ஆனா மக்கள் எல்லாருமே ரொம்ப மோசமா கண்மூடித்தனமா வந்து இவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஓகே, கொடுத்துருக்கீங்க. அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு மேல நடக்கிறத எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்க முடியும். எப்படி சொல்றது, இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷனை, நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்ச ஒரு நல்ல மனுஷனை கைவிட்டீங்க. ஓகே தான் அது. என்ன சொல்றது, ஏன்னா இதுக்கு மேல நம்ம எது சொன்னாலும் யாருக்குமே புரியாது, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேர் சொல்றாங்க.
அதையும் ஏத்துக்காத மக்கள் நான் சொல்றதை மட்டும் ஏத்துக்க போறது இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இது வந்து மக்கள் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் புரியணும், இந்த மாதிரி ஒரு பேச்சு பொருள் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை பேசுறோம். நானும் அந்த மாதிரி அதனாலதான் இது பேசுறேன். இல்லைன்னா நான் இது பேசணும்னு எனக்கு கிடையாது, பேசுறது தேவையில்லை. ஏன்னா சீமான் தோத்தது எனக்கே வந்து பாத்தீங்கன்னா மனசு கேட்கல. அட்லீஸ்ட் அவர் ஜெயிச்சிருக்கலாம். ஒரு தகுதியான எம்எல்ஏக்கள் அவங்க கட்சியில ஏகப்பட்ட பேர் தகுதியானவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கார்த்தி அண்ணன், நிறைய அக்காங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க பேர் எனக்கு இன்ஸ்டன்ட் ஞாபகம் வரல. பட் இருந்தாலும் அவங்க அவங்க பேசுறது அதெல்லாம் கேட்கும் போது ஒரு தெளிவு இருக்கும் அவங்க பாதையில. ரெண்டாவது இவங்க நம்ம நாட்டுக்கு இவங்கெல்லாம் நம்ம மாநிலத்தை ஆண்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நமக்கே தோணும். நீங்க வாக்கு செலுத்த வேணாம், பட் இருந்தாலும் அவங்கள கவனிக்கலாம். திரை கவர்ச்சி பின்னாடி போகிறத வந்து தவிர்க்கிறது நல்லது. இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்றது, தமிழினம் வந்து ஒரு தமிழினத்து மேல இருந்த ஒரு மரியாதை எனக்கு இப்ப இல்லைன்னு தான் நான் சொல்லணும். நான் தமிழினம் தான். பட் நம்ம தமிழர்கள் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வெக்கமா தான் இருக்குது கண்டிப்பா. ஏன்னா இந்த உலகத்துடைய பார்வையே இப்ப வந்து தமிழர்கள் மேல ஒரு கேவலமா தான் இருக்கும். அதாவது ஒரு சித்தாந்தத்துக்கு பின்னாடியோ ஒரு கொள்கைக்கு பின்னாடியோ போற மக்கள் தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த தேர்தல் வெளிப்படுத்தி இருக்கு. கண்டிப்பா ஓகே தான். விஜயண்ணன் பெரிய அளவுல வந்து குற்றம் சாட்டல. அவரு ஓகே, அவருடைய ஃபீல்டுல நல்லா பண்ணுவாரு. படம் நடிக்கிறதெல்லாம் எனக்கு அவருக்கு படம் நடிக்கிறது பிடிக்கும் தான். பட் இதுக்கு தகுதி தானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, ஒரு கலெக்டர் வேலைக்காக படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஐஏஎஸ் படிக்கிறீங்க. அதுக்காக வந்து பல வருஷம், ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. உங்க ஃபேமிலி வந்து வறட்சியில இருக்கு, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எல்லாம் பண்ணி கடைசியில எக்ஸாம் எழுதி பாஸும் ஆயிட்டீங்க. ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்கிற நேரத்துல இன்னொருத்தர் ரெக்கமெண்ட்ல வந்து ஒரு பணக்காரரு, ஃபேமஸானவர், ஒரு பெரிய இடத்தோட சப்போர்ட்ல இருக்கிறவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தாரு, அந்த வேலையில உட்கார்ந்தாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த வழி தெரியும். இது உதாரணத்துக்கு இந்த வேலையை குறிப்பிட்டேன். எந்த வேலையா இருந்தாலும் அப்படிதான். அது மேபி இது அனுபவப்பட்டவங்களுக்கு அந்த வழி தெரியும். ஒரு பல வருஷமா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு கஷ்டப்பட்டு எவ்வளவு செலவு பண்ணி, எவ்வளவு கஷ்டப்பட்டு, செலவு கூட விட்டுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மக்களுக்கு வந்து ஒரு வழியா நடத்தி, ஒரு வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க, ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொண்டு போயிருந்தாங்க. பட் இது எல்லாத்தையும் அண்ணன் வந்து ஒரு சினிமா மூலம் அப்படின்னு சொல்றத வச்சு உடைச்சிட்டது. அவருடைய ஃபேஸ் வேல்யூ, அவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கிற வெறும் அந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு உடைச்சாரு. வேற அதை தாண்டி நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். விஜயண்ணன் சினிமா நடிச்சுட்டு வந்தாரு, அவருடைய ஃபேமஸ், அவரு வந்து மக்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி அவரு வேற எதுவும் பண்ணி இருக்கிறாரு. மக்கள் வந்து இதை வச்சுதான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஒத்துக்கிறேன், பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே வச்சுதான் இது நடந்திருக்கு. எப்படியோ விஜயனை நல்ல ஆட்சியை கொடுத்தா அது ஓகே தான். ஆனா அவரால் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது கண்டிப்பா. ஒரு ஆவரேஜான ஒரு ஆட்சியை கொடுப்பாரு கண்டிப்பா, அதுல மாற்றுக்கிறது இல்லை. திமுக என்ன பண்ணாங்களோ அதே தான் இவரும் பண்ணுவாரு. ஏன்னா அதே அவங்களுடைய அரசியல் தான் இவரும் பண்றாரு. அதனால இந்த வித பெரிய மாற்றமும் இருக்காது. சீமானனை தவிர யாராலையும் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. நான் ஒண்ணு நாம் தமிழோட தீவிர ஆதரவாளர் கிடையாது. நம்ம வந்து ஒரு பொதுவான நபர் தான். இப்ப விஜயனை ஒரு நல்ல வழியை காட்டியிருந்தாரு, ஒரு நல்ல சித்தாந்தத்தை முன் வச்சிருந்தாரு, இல்ல மக்களை ஒரு தெளிவுபடுத்தினாரு அப்படின்னா நான் விஜயனை பின்னாடி கண்டிப்பா போயிருக்கேன். இப்ப சீமானனை தவிர யாரும் நீ கேட்ட சிறந்த தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நல்ல தலைவனை, ஒரு திறமையான தலைவனை தோக்கடிச்ச பெருமை வந்து நம்ம மக்களுக்கு மட்டும்தான் சேரும். ஏன்னா இந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு நபரை வந்து அரியணையில ஏற்றி உட்கார வச்சது நம்ம மக்கள் தான். ஏன்னா வந்து பொதுவாக சொல்லுவாங்க, வடக்கன்ல தான் அறிவு இல்லாதவங்க, அதாவது நாலேஜபிளி இரிட்டான பர்சன் அப்படின்னு வந்து பொதுவாக எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க. பட் அது தமிழ் மக்களும் அப்படிப்பட்ட ஒரு அறிவு கொண்டவங்க தான், மனநிலை கொண்டவங்க தான் அப்படின்னு இந்த தேர்தலே வந்து புரிய வச்சிருச்சு. இதுல உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, உங்க பிரச்சனை நிறுவீங்க. ஏன்னா எதுவுமே இல்லாம ஒருத்தனை வந்து பிளைண்டடா நீங்க நம்பி வாக்களிச்சிருக்கீங்க, ஜெயிக்க வச்சிங்க. அதுவும் நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா. இது ஏதோ படத்துல வர்ற மாதிரி வந்தாரு, 2 வருஷம் முன்னாடி வந்தாரு, அவர் பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு போறாரு, 2 மாநாடு போட்டாரு, அவர் பாட்டுக்கு ஜெயிச்சிட்டாரு. அதுவும் பெரிய வெற்றி. எனக்கு தெரிஞ்சு அவங்க அண்ணனே எதிர்பார்த்திருக்க இவ்வளவு பெரிய வெற்றி அவங்க கிடையாது. அவங்க பார்ட்டியும் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. மேபி சொல்லிக்கலாம், எல்லாருமே சொல்லிக்குவாங்க, நாங்க தான் ஜெயிப்போம். ஆனா உண்மை என்னாகிறது அவங்களுக்குள்ள தெரியும். பட் இவங்க அந்த உண்மையை இவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கிடைச்ச வெற்றி யாருமே எதிர்பார்க்கல.
ஓகே தான். நீங்க தகுதி இல்லையா, அவருக்கு தகுதி இருக்குன்னு சொல்லலாம். பட் சீமான் அண்ணனை தாண்டி விஜய் அண்ணனுக்கு தகுதி இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆஹ் சொல்றவங்க ஓகே வாங்க, வாதத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா சீமான் அண்ணனை இந்த அளவுக்கு தோற்கடிச்சது, புறக்கணிக்கப்பட்டது எதுவுமே மறக்கப்படாது. கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். மறக்காதனால என்ன ஆக போகுதுன்னு இல்லை, பொதுவாகவே யாருமே இதை மறக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சொல்றேன்னு உங்களுக்கு வேணா உறுத்தலாம், முட்டாள்தனமான மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் நம்ம இருக்கோம். நம்ம தமிழ் மக்கள்ல கிட்டத்தட்ட 7 கோடி நினைக்கிறேன். 7 கோடியில 90% பேர் முட்டாளா தான் இருக்காங்க. எதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட இல்லாம இருக்காங்க. ஓட்டுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா ஒரு முட்டாள் கூட்டத்தோடைய ஓட்டுக்கு என்னைக்குமே மதிப்பு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகே.